பேங்க்ல இருந்து ஒருத்தர் வந்து என்னன்னா, பணத்த எடுத்துக்கிட்டு, பணப்பெட்டியில பணத்த வச்சுக்கிட்டு, டூ வீலர்ல பின்னாடி வச்சு கொண்டுட்டு போறாரு. கொண்டுட்டு போகும்போது அந்த வண்டியோட அசைவுல லேசா அந்த பேக் திறந்து ரூ. 10 கட்டு ஒண்ணு வந்து கீழ விழுந்துருச்சு. அதுல வந்து கீழ விழுந்த ரூ. 10 கட்டுல வந்து எப்பயுமே வந்து பேங்க்ல இருந்து ரூ. 10 கட்டு குடுத்தோம்னா, அதுல 100 ரூ. 10 இருக்கும். அதுல ஒரு ரூ. 10 வந்து உருவி பறந்து போயிருச்சு. அப்ப அந்த வழியா வந்த ஒருத்தன் வந்து ரூ. 10 பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆஹா! இன்னைக்கு நம்ம நரிமுகத்துல முழிச்சிருக்கோம்டா. ரூ. 10 கிடைச்சிருக்குடான்னு அத எடுத்துட்டு போயி ரூ. 10க்கு காலைல டிஃபன் என்ன சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு, மிச்சம் இருக்கிற ரூ. 1 சாமி உண்டியல்ல போட்டு பிள்ளையாரே நன்றி பிள்ளையாரே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் 99 ரூ. 10 இருந்த கட்டு வந்து அங்கேயே கிடக்கு. அத இன்னொருத்தன் வந்து பார்த்து எடுக்குறான். பார்த்து எடுத்துட்டு அந்த ரூபாய எண்ணி எண்ணி பார்க்குறான் 99 தான் இருக்கு. அப்புறம் பார்க்குறான் பேங்க்ல இருந்து குடுத்தாலும் 100ல 100 ரூ. 10ல இருக்கணும். இதுல ரூ. 99 தானே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ரூ. 10 எங்க இருக்கும்? இங்க தான் இருக்கும் எங்கேயாச்சும்னு சொல்லி தேடி தேடி அலையுறான். தேடுறான் தேடுறான் கிடைக்கல. அப்படியே தேடிட்டே இருக்கான். இதுலேருந்து பாருங்க ஒத்த ரூ. 10 கிடைச்சவன் திருப்தியா சாப்பிட்டு சாமிக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டான். ஆனா ரூ. 999 கிடைச்சவன், அந்த இல்லாத ரூ. 10 தேடி தேடி அலைஞ்சுட்டே இருக்கான். அதே போல தான் மனுஷங்க நம்மளும் என்ன செய்யணும் தெரியுமா? நமக்கு கிடைச்சத விட்டுப்புட்டு, கிடைக்காத தேடி தேடி மனசும், நம்மளும் சோர்ந்து போய் அல்லாடிக்கிட்டு திரியிறோம்.